உத்தராகண்ட் மாநிலத்தில் அடுத்தடுத்து ஏற்பட்ட மேக வெடிப்பால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதுவரை 4 பேர் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். ஏராளமானோர் காணாமல் போயுள்ளதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசியில் அடுத்தடுத்து 3 இடங்களில் ஏற்பட்ட மேகவெடிப்பால் கடுமையாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. திடீரென ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தால் பல கட்டடங்கள் மண்ணுக்குள் புதைந்தன. மேகவெடிப்பு காரணமாக தாரளி பகுதியில் உள்ள கீர் கங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வெள்ளப்பெருக்கில் ஏராளமான குடியிருப்புகள், விடுதிகள் உள்ளிட்ட கட்டடங்கள் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் வெள்ளத்தில் பலர் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. உத்தரகாசி அருகே உள்ள சுகி டாப், ஹர்சில் ஆகிய பகுதிகளில் மேகவெடிப்பு ஏற்பட்டது. குறுகிய நேரத்தில் கொட்டித் தீர்த்த கனமழையால் அப்பகுதியிலும் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. ஹர்சில் பகுதியில் அமைந்திருந்த இந்திய ராணுவ முகாம் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. முகாமில் இருந்த 11 ராணுவ வீரர்களில் 2 பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 9 பேரை தேடும் பணி தொடர்ந்து வருகிறது. வெள்ளத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் ராணுவ வீரர்கள், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், இந்தோ திபெத்திய எல்லை பாதுகாப்பு படையினர் உள்ளிட்டோர் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை சுமார் 130 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக உத்தரகாண்ட் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வெள்ளத்தில் சிக்கியுள்ள 100க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி நடந்து வருகிறது. இந்த நிலையில் கூடுதல் மீட்பு படையினர் பாதிக்கப்பட்டுள்ள பகுதியை நோக்கி விரைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஹரித்வார் டேராடூன் ரயில் வழித்தடத்தில் சிறிய அளவிலான நிலச்சரிவு ஏற்பட்டு பாறைகள் தண்டவாளத்தில் விழுந்ததால் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. வெள்ள பாதிப்பு குறித்து பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் தொலைபேசி மூலம் உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமியிடம் கேட்டறிந்தனர். பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மீட்பு பணிகள் சவாலாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் உத்தரகாசி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த 3 நாட்களுக்கு ரெட் அலர்ட்டிற்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.